வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி மாசத்துல டிசிப்ளினா இருக்கிறதுல நீங்க 4/18 இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேவா இருந்துச்சு. நான் கதைன்றதை அப்படியே போக போக சொல்றேன். வழக்கம் போல பொறுமையா இருந்துச்சு. பிரைஸ் வேலைகளை கதம் காலையில கொஞ்சம் பீனட் லோட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல 2 இட்லி ஒரு தோசையை வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருந்தேன். போயிட்டு வரதுக்கு மதியம் ஆயிடுச்சு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதை இங்க ஆரம்பிச்சது. சுவையான மீன் குழம்பு ஒரு மீனை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு பயங்கரமான கார்டியோ செஷனுக்கு கிளம்புனேன். 3 மணி அளவுல நல்ல வெயில் வேற இருந்துச்சு. கார்டியோ செஷன் பண்ணா பயங்கரமா இருக்கும். அப்படி வெயில் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஸ்விமிங் பூல் போறேன். 4-5 மாசம் கழிச்சு இப்பதான் ஸ்விமிங் பூலுக்கே வரேன். இந்த இதுவும் ஆர்வம் தாங்காம துருன்னு பூல்ல போய் இறங்கிட்டேன். போன உடனே வீடியோ எடுத்துடலாம்னு நினைச்சேன். வந்த ஆர்வத்துல டோட்டல் கண்ட்ரோல் போயிடுச்சு. இன்னொரு நல்ல விஷயம் என்ன ஆச்சுன்னா ஸ்விமிங் கத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு கத்துக்கிறது இல்ல. பேர் ஏதோ நீச்சல்ஸ் பேர் ஏதோ சொன்னாங்க, ஞாபகம் எல்லாம் மறந்துட்டேன். 2 தடவை வந்து குளிச்சு இது இப்பதான் 3வது தடவை மாஸ்டர் பண்ணேன். 1 மணி நேரத்துக்கு நல்லா குளிச்சேன். ஒரு கார்டியோ செஷனா மட்டும் இல்லாம நான் ஒரு நல்ல ரிகவரி டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்விமிங் பூல் போகும்போதே இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இல்லைன்னு பிளான் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு தடவை மசில் வேற கிராம்ப் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்றதா இல்ல, ரெஸ்ட் டேவா எடுத்துக்கலாம். சண்டே எப்படியும் ஜிம்முக்கு போவோம், அங்க போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்ப குளிர போட்டு கிளாஸுக்கு கிளம்பி வந்தேன். என்ன 6 மணிக்கு வர சொல்லிட்டு இவனுங்க எங்கேயோ போயிட்டானுங்க. நானும் வெயிட் பண்றேன் 7 மணிக்கு தான் வந்தானுங்க. அது வரைக்கும் பைத்தியக்கார மாதிரி வாசல்லே நின்றுட்டு இருந்தேன். நிக்க வச்சது காம்பன்சேஷனா போண்டாவும் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தானுங்க. வாங்கிலாம் கொடுக்கல, நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்புறம் 2 பிஸ்கெட் எடுத்து அப்படியே போண்டாவை சாப்பிட்டு ஷேர் பண்ணிட்டோம். அப்புறம் நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சோம். சாதாரண சப்ஜெக்ட் இல்ல, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வேற. நம்மளாம் முதல்ல போட்டு பார்த்திருந்தா தான் வேலைக்கே ஆகும். நான் செம்ம பார்க்கறதே பெரிய விஷயமா வச்சிருந்தேன். அப்புறம் அங்கிருந்து வரும்போது வீட்டுக்கு முட்டை வாங்கிட்டு வந்தேன். ஒரு முட்டையோட விலை 7 ரூபா போச்சு. நாங்களாம் எங்கடா போறது டே. அப்புறம் நைட்டுக்கும் அருமையான ஒரு டின்னரு, ரச சாதம், 2 மீன், 2 முட்டை, அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. அப்புறம் பீனட் சாப்பிட்டு நீங்க நாளை முடிச்சுக்கிட்டேன். எல்லாம் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.